இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன? இந்தியா சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகளை கடந்துட்டோம். பெண்கள் முன்னேறி விட்டார்களா? பெண்கள் சுயமாக தனது வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள முடியுமா? கல்வி சுதந்திரம், சமூக சுதந்திரம், உடை சுதந்திரம், திருமண சுதந்திரம், இந்த சுதந்திரங்கள் பெண்களுக்கு இருக்கா? இந்த குடிகார அப்பாக்களை உருவாக்குவது யார்? கல்வியை அரசு நடத்த வேண்டும், கல்வியை தனியார் நடத்துகிறது. சாராயத்தை நடத்தவே கூடாது, அந்த சாராயத்தை அரசு நடத்துது. டாஸ்மாக் என்பது ஏழை எளிய மக்கள் கைகளில் கிடைக்காத, எட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். தெருக்கு தெரு டாஸ்மாக் கடை வச்சுட்டு, கோயில்ல ஸ்கூல் பக்கத்தில் வச்சுட்டு இந்த பலசரக்கு கடை மாதிரி விற்கின்ற ஏற்பாடு இருக்கக்கூடாது. குடிகாரர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே வருகிறது. அது ஒரு இங்கிலீஷ் கல்ச்சர் மாதிரி மாறி போச்சு. நீங்க சாவுட்டுலாம் சாராயம், கல்யாண வீட்டுல டாஸ்மாக், எல்லாத்துக்கும் டாஸ்மாக்காக மாறி போச்சு. எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் டாஸ்மாக், ஃபெயில் ஆனாலும் டாஸ்மாக். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இன்றைக்கு ஒரு புதிதான வீடியோ. பெண்களை பற்றி நாம் அதிகமாக பதிவு செய்யலை. மார்ச் 8 உலக பெண்கள் தினத்தை ஒட்டி 1-2 பதிவுகள் கடந்த 2 ஆண்டுகளில் போட்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு, பெண்களை சம்பந்தமான பதிவு. பெண்களை முன்னேற்றாத சமூகம் முன்னேறிய சமூகம் மாறவே முடியாது, மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதை தொடர்ந்து முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், வளர்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ஈவன் அமெரிக்கா, ஐரோப்பா உட்பட அதைத்தான் சொல்லுது. பெண்கள் சமூகத்தில் உயர்ந்தவராக இருக்கின்ற பொழுது சமூகம் தானாக உயரும். பெண்களை உயர்த்தாத சமூகம் பின்தங்கிய சமூகமாகத்தான் இருக்கும் என்று பொதுவான ஒரு கருத்திற்கு அது உண்மையும் கூட. அப்படி இருக்கின்ற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன? இந்தியா சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகளை கடந்துட்டோம். பெண்கள் முன்னேறி விட்டார்களா? பெண்கள் சுயமாக தனது வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள முடியுமா? பெண்கள் அனைவருக்கும் கல்வி கிடைத்து விட்டதா? பெண்களுக்கு அவர்களுக்கான சுதந்திரம், முழு சுதந்திரம், கல்வி சுதந்திரம், சமூக சுதந்திரம், உடை சுதந்திரம், திருமண சுதந்திரம், இந்த சுதந்திரங்கள் பெண்களுக்கு இருக்கா என்றா இல்லைன்னு தான் சொல்லணும். அதை விட ஒரு பெண் அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், திருமணமான பிறகு கணவனை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அவர்கள் கடைசி வரையில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது இந்திய சமூகத்துடைய, தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சாபக்கேடாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் வளர்ந்த மேலை நாடுகளில், ரஷ்யாவில், ஐரோப்பா முழுவதும், அமெரிக்கா, ஆங்கிலம் பேசும் நாடுகள் முழுக்க எந்த பெண்ணும் ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆணை சார்ந்து இல்லை, எல்லா வகையிலுமே சார்ந்து அவர்களுக்கு முழு சுதந்திரம், தனித்த சுதந்திரம் இருக்கிறது. அப்போ அவர்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பெண் சுதந்திரத்தில் 100 ஆண்டுகள் இல்லை, 200 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம் என்றுதான் சொல்லணும். அப்போ ஏன் இதை பற்றி பேசணும் என்று ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில், சேலத்தில் மாநகரில் பரபரப்பான நகரத்தில் டிவிஎஸ் மயான பூமியில் 38 வயதான ஒரு பெண், சீதா என்ற ஒரு பெண், சடலத்தை அடக்கம் பண்ணுகின்ற பணியை செய்கிறாங்க. அவர்களை பற்றி 27ஆம் தேதி சண்டே நியூஸ் பேப்பர்ல தமிழ் இந்துல வந்திருக்கு. நீங்க அது வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. அவங்க சேலத்துக்கு அருகாமல் இருக்க ஒரு கிராமத்துல இருந்தாங்க. 13 வயது. அவங்க அப்பா மிகப்பெரிய குடிகாரர் இருந்தாரு. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுனால அப்பா குடிகார அப்பாவிட 2 பெண்கள் அவர்களுக்கு. சீதா ஒண்ணு, அவருக்கு கீழே இன்னொரு தங்கச்சி. 2 பேரையும் அங்க இருக்க முடியாதுன்றதுனால அவங்க தந்தை வழி பாட்டி அவங்க சேலம் மாற கொண்டது அவங்க வளர்த்தாங்க. அந்த பாட்டி சடலத்தை அடக்கம் பண்ணியே வேலை செய்தாங்க. பொதுவாக பெண்களை சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ அனுப்ப மாட்டாங்க. இன்றும் இந்த தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் அந்த வழக்கம் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதில் விதிவிலக்காக இருக்கு. அந்த பாட்டி சடலத்தை அடக்கம் பண்ணி வேலை செய்து அந்த குழந்தை காப்பாற்று. சீதாவுக்கு 13 வயது இருக்கும். 13 வயது இருக்கும்போது ஒரு பெண் சடலத்தை அடக்கம் பண்ணுகின்ற பொழுது பாட்டி கூட இருந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அப்போ போயிருந்த 13 வயசு அந்த சீதா பொண்ணுக்கு அந்த 13 வயது பெண்ணே அந்த குழியை வெட்டி சடலத்துக்கு கீழே இறக்கி பாட்டிக்கு உதவியாக இருந்து முதல் சடலத்தை 13 வயதில் அடக்கம் பண்ணாங்க அந்த சீதா. அந்த பாட்டிக்கு பிறகு அந்த பணியை தொடர்ந்து அவங்க தான் செய்யறாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு 38 வயது. யோசிச்சு பாருங்க. அவங்க பாட்டி படிக்க சொன்னாங்க. பாட்டி சொன்ன பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போல, தங்கச்சி படிக்க வச்சுட்டு அவங்க படிக்க போல. ஏன் படிக்க போலன்னு கேட்ட பொழுது, அம்மா பட்ட துன்பங்களை எல்லாம், அம்மாவனுடைய மரணத்தை கண்ட பிறகு அவங்களுக்கு வேலைக்கு போகணும், படிக்கணும்ன்ற தோணலை. அப்போ சுடுகாட்டுல பயம் இல்லையா? பேய்கள் இல்லையா? ஒன்றும் கிடையாது. மனிதர்களை கண்டால்தான் அவர்களுக்கு பயமாக இருந்திருக்குது. அதுவும் குடிகார மனிதர்களை, குடிகார பாவிகளை கண்டால்தான் அவர்களுக்கு பயம். அங்க பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. நடு இரவில் 12 மணிக்கு கூட சுடுகாட்டுல உட்கார்ந்து அங்கேயே சுடுகாட்டுல படுத்துன்னு கூட தூங்கும் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றோம்னா, இன்றைக்கு பெண்களுக்கு பெற்ற தாய் தந்தை, குறிப்பாக தந்தை மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து பெண்களை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு குடிகார அப்பா, அவர் வாங்குற முறைசாலா தொழிலாளி இருப்பார், ஏதோ ஒரு தொழில் செய்வார், ஒரு தினமும் ஒரு 100, 200, 300 கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு வீட்டில் கொடுத்து வீட்டில் மனைவியை, குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு பதிலாக குடித்து தன்னையும் அடித்துக்கொண்டு இந்த குடும்பத்தையும் அடித்தவர்களை எண்ணிக்கை இந்த சீதாவை போன்றவர்கள் ஏராளம்.
அதுல ஒரு கொடுமையான விஷயத்த சொல்றாங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான சடங்குகளை நான் நல்லடக்கம் பண்ணியிருக்கிறேன். அதுல எனது மனதை தொட்ட விஷயம் என்னன்னா, நான் சொல்றேன், என்ன மனதை தொட்ட விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா தனது குடிகாரக்கான ₹100 கொடுத்து, ₹50 ஒரு கறி வாங்கிட்டு வா, குழந்தை கறி சாப்பிடணும்னு விருப்பப்படுது அப்படின்னு சொன்னான். அவன் அந்த குடிகார கணவன் என்ன பண்ணா, ₹100 சாராயத்தை குடிச்சிட்டு வந்துட்டு அந்த மனைவியை திட்டிருக்கிறார், அடித்திருக்கிறார். அந்த கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியாத, கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாத அந்த பெண் நெருப்பை தன் மீது வைத்துக் கொண்டு இறந்து போறாங்க. அந்த பெண் 16 வயசு பெண். அவங்களுக்கு அந்த 16 வயது பெண்ணும், நான் அம்மாவை விட்டுட்டு அம்மாவே கட்டிப்பிடிச்சு அந்த பொண்ணும் எரிந்து போகுது. அடுத்த 2 நாள்ல அரசு மருத்துவமனையில அம்மாவும் இறந்து போறார்கள், பெண்ணும் இறந்து போகுது. அதுவும் ஒரு குடிகார அப்பாவினால் நிகழ்ந்த நிகழ்வு. அப்போ அந்த சடலத்தை நான் எரிச்ச பிறகு அவங்க என்ன நடந்தது என்பதை நான் கேள்விப்பட்ட போது எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள். வாழ்க்கை எங்கு முடிகிறதோ, வாழ்க்கை முடிகின்ற அந்த சுடுகாட்டில் இடுகாட்டில் சீதா என்ற 38 வயது பெண்ணுக்கு 13 வயதில் தொடங்கி இருக்கிறது. இன்றும் அவர்களுக்கு வறுமை இருக்கிறது. இன்றும் அவர்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கவில்லை. இன்னும் அவர்களுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இந்த சீதாவை போல தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான சீதாக்கள் இருக்கிறார்கள். இந்த சீதாவின் அப்பாவை போல லட்சக்கணக்கான குடிகார அப்பாக்கள் இருக்கிறார்கள். இந்த குடிகார அப்பாக்கள் இருக்கிற அதுதான் பாயிண்ட். இந்த குடிகார அப்பாக்களை உருவாக்குவது யார்? கல்வியை அரசு நடத்த வேண்டும், கல்வியை தனியார் நடத்துகிறது. சாராயத்தை நடத்தவே கூடாது, அந்த சாராயத்தை அரசு நடத்துகிறது. அரசாங்கமே டாஸ்மாக் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தில் தான் அரசாங்கமே நடக்கிறது. கடந்த 25 ஆண்டுகளாக அதான் நடக்கும். அவர்களோ இதுக்கு விதிவிலக்கு அல்ல. யார் வந்தாலும் இலவசங்களுக்கு பணம் தேவைப்படுவதாக இருக்கும்போது இந்த டாஸ்மாக் நிறுவனத்துடைய அந்த நிதி தான், வருமானம் தான் இலவசமாக அரசின் பிரச்சார பீரங்கியாக மாறுது. நாம் என்ன சொல்றோம்னா, சீதா அம்மா இறந்து போயிட்டாங்க குடிகார கணவனால். இன்னொரு இந்த மாதிரி ஏற்கனவே ஒன்று சொன்னான், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கா, ஆயிரக்கணக்கா தினம் 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 டாஸ்மாக் கடையில் பட்ட சாராயத்தை குடித்து தன்னையும் அடித்துக் கொண்டு குடும்பத்தை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. இது தமிழக அரசின் கவனத்திற்கு தெரியவில்லையா என்பதை இது நிறைய பேர் பேசிக்க, எண்ணற்ற கட்சி தலைவர் பேசுகிற, சமூகத்தை நேசிக்கின்ற சமூக ஆர்வலர்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த குடியை எதிர்ப்பதற்காக குடி வேண்டாம் என்று சொல்ற அதுக்கு தனி அமைப்பு இருக்கு. அவங்க தொடர்ந்து பேசுறாங்க, பெண்கள் பேசுறாங்க, மாதர் அமைப்புகள் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. எல்லோரும் பேசினாலும் கூட அரசாங்கம் டாஸ்மாக் கடையை மூடுவதாக இல்லை. அரசாங்கம் டாஸ்மாக் கடையை மூடாத்தினால் வரக்கூடிய விளைவு இந்த சமூகத்தில் என்ன நடக்கிறதா, பெண்கள் வளரவே முடியாது, பெண்கள் வளர்ச்சி பாதைக்கு வரவே முடியாது. பெண்கள் இந்த டாஸ்மாக் கடையால் தினம் தினம் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அது அப்பாவாகவோ இல்ல கணவனாகவோ, யாரோ ஒருவரால், இல்ல அண்ணனாகவோ தம்பியாகவோ, யாரோ ஒரு ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதற்கு அரசு காரணமாக இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். அரசு டாஸ்மாக் கடைகள் சாராயத்தை விற்பதன் மூலமாக அரசு காரணமாக இருக்கிறது. 1000 நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, தவப்புதல்வன் திட்டம், தவப்புதல்வி திட்டம், ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு செய்யறாங்க. இலவச பஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாவற்றையும் கொடுக்கின்ற அரசு எதை செய்ய வேண்டும்? உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம், விடியில் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடணும். 100% மூட முடியுமா எனக்கு தெரியாது. ஆனா டாஸ்மாக் என்பது ஏழை எளிய மக்கள் கைகளில் கிடைக்காத, எட்ட முடியாத அளவுக்கு இருக்கணும். தெருக்கு தெரு டாஸ்மாக் கடை வச்சுட்டு, கோயில்ல, ஸ்கூல் பக்கத்தில் வச்சுட்டு இந்த பலசரக்கு கடை மாதிரி விற்கின்ற ஏற்பாடு இருக்கக்கூடாது. அது இருப்பதனால்தான் குடிகாரர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே வருகிறது. அது ஒரு இங்கிலீஷ் கல்ச்சர் மாதிரி மாறி போச்சு. நீங்க சாவு வீட்டுல சாராயம், கல்யாண வீட்டுல டாஸ்மாக், எல்லாத்துக்கும் டாஸ்மாக்காக மாறி போச்சு. எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் டாஸ்மாக், ஃபெயில் ஆனாலும் டாஸ்மாக். இதனால் அல்டிமேட்டாக பாதிக்கப்படுவது பெண்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் வேலை செய்கிறோம், இந்த தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் வேலை செய்கிறோம். தமிழகத்தில் கூட பெண்கள் படித்து முன்னேறி அரசு வேலைக்கு போனோம், பெரிய பெரிய துறைகளுக்கு போனோம், ஐடி துறைகளுக்கு போனோம், ஆணுக்கு பெண் சரி நிகராக வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம பொதுக்கூட்டங்கள் பேசுறோம், தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் பேசுறோம், திருவிழாக்கள் நடந்த திருவிழாக்கள்ல பேசுறோம், எல்லா இடங்களிலும் பேசுறோம். ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குது? நிஜத்தில் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடாமல் டாஸ்மாக் கடைகள் மூலமாக கிடைக்கின்ற வருவாய் வைத்துக் கொண்டு தமிழக அரசு நடக்கிறது. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இது அரசுக்கு தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். அப்ப இதை ஏன் தடுத்து நிறுத்துவதற்கு, இதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய ஏன் முன்வரவில்லை? ஒரு 10 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக 10 ஆண்டுக்கு முன்பாக கன்னியாகுமரியில காங்கிரஸை கட்சி சார்ந்த சுதந்திர போராட்ட தியாகி ஒருவர் சாராய கடையை இழுத்து மூடுவதற்கான ஒரு போராட்டத்தை துவங்கினார்.
ஈபி டவர் லைன் ஏறி உட்கார்ந்து ஒரு புறத்தில் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு அது தமிழகம் முழுவதும் பரவலாக வந்து எல்லா மாதர் சங்கங்கள், பல்வேறு சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்றா திரட்டு சாராய கடைகளை அடித்து ஒடுக்குகின்ற நிகழ்வு என்பது ஒரு 15 ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன் நடந்தது. அது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாக மாறும். அப்ப ஜெயலலிதா அம்மையார் சொல்றாங்க, படிப்படியாக சாராய கடைகளை, டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என்று சொன்னாங்க. அதோட இன்றுல ஒரு காட்டன் படம் படிப்படியாக அப்படி போட்டு படிகளை போட்டு அந்த டாஸ்மாக் பீர் பாட்டில உருட்டு வர மாதிரி படிப்படியாக அப்படின்னு மீண்டும் அந்த மாதிரி ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சு. நான் ஏன் இந்த வீடியோவில் சொல்ல வரேன்னா, ஆட்சியாளர்களுக்கு நிதி திரட்டுவதற்கு 1000 வழிகள் இருக்கு. டாக்ஸ் போடலாம், என்ன விஷயம். டாமின் நிறுவனத்தில், கனிம வள நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பல 1000 கோடிகள் கொள்ளை போனதாக ஓய்வு பெற்ற சகாயம் IAS அதிகாரிகள் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற வழக்குகளும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய துறைகள் வச்சுங்களேன். அரசாங்கத்திற்கு வருவாய் ஈட்டுவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு அரசு ஆட்சி வருகின்ற ஆட்சியாளர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்ற தீங்கை செய்யக்கூடாது. அது எதிர்கால சந்ததியை உருவாக்குவதற்காக அரசு பல்வேறு திட்டங்களை அறிவிக்கின்ற பொழுது பிரதானமான விஷயமாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற இந்த டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும். இன்னைக்கு ஹிந்துல பெண் என்ற ஒரு இந்து தமிழ் பெண் சப்ளிமெண்ட்ல போட்டிருக்கு. நிறைய இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனீங்கன்னா 100 குடும்பங்கள் இருந்த அந்த 100 குடும்பங்களில் 20 குடும்பங்களில் 30 குடும்பங்களில் இந்த டாஸ்மாக் சாராயம் குடிச்சிட்டு கஷ்டப்படுகின்ற, அவஸ்தைப்படுகின்ற, கொடுமையை அனுபவிக்கின்ற குடும்பங்கள் எண்ணற்ற குடும்பம். 100 குடும்பங்கள்ல 200 குடும்பம், 20 குடும்பம் இருக்கும். இதை மாற்றி அமைக்க வேண்டாமா? இது அரசு செய்வது தவறு தானே? நிதியை தேடுவதற்கு வேறு வழியை தேடலாம் இல்லையா? அரசே டாஸ்மாக் ஓபன் பண்ணி குடி நோயாளிகளை உருவாக்கலாமா? அந்த குடி நோயாளிகளை உருவாக்குவதன் மூலமாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் செத்து மடிகிறது, அழுகிறது, கொடுமையில் சிக்கி தவிக்கிறது என்பதை தமிழரசுக்கு தெரியாதா? சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்கின்ற நல் உள்ளம் கொண்ட நீங்கள் சொல்லுங்க. சாராய கடைகள், டாஸ்மாக் கடைகள் அரசு நடத்தலாமா வேண்டாமா? நடத்துவது சரியா தவறா? அரசின் நிதி தேவைக்கு என்ன செய்யலாம்? இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த டாஸ்மாக்கில் அவஸ்தைப்படுகின்ற கொடுமையில் அனுபவிக்கின்ற இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? சீதா 38 வயது பெண் சுடுகாட்டில் சடலங்களை அடக்கம் செய்கின்ற பணியை அவங்க படிச்சிருந்தா அவர் நல்ல வேலைக்கு போயிருப்பாங்க. குடும்ப வறுமையின் காரணமாக, அப்பாவினோட கொடுமை காரணமாக சடலத்தை நல்லடக்கம் பணியை செய்கின்ற 38 வயது பெண் சீதா, இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீதாக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் தமிழக அரசு என்ன சொல்ல போகிறது? இந்த வீடியோவை பார்க்கின்ற எனது சேனல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? உங்களுடைய ஆலோசனை கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது போன்ற பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கிற நமது சேனலை தொடர்ந்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.